ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டாரா இருந்து மகா மண்டலேஸ்வர் ஆன மம்தா குல்கர்னி மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு. இவங்களுடைய மத வடிவம் ஒரு டிராமா. நான் உங்களை மம்தா அவர்களேன்னு சொல்லவா இல்ல எம்ஐ நந்தகிரி அவர்களேன்னு சொல்லவா? ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய இந்த ரூபம், காஷாய வஸ்திரம், சந்நியாசம், இந்த ருத்ராட்ச மாலைகள், இதெல்லாம் ஒரு ரோல், இதெல்லாம் ஆக்டிங்னு, டிராமான்னு கொஞ்ச நாளைக்கான விஷயம்னு சொல்றாங்க. ஒருவேளை இது கொஞ்ச நாளைக்கான விஷயமா இருந்தா, ஆக்சுவலா நீங்க இத 12 வருஷம் தவன்னு சொல்லியிருந்தீங்க. என்னுடைய 23 வருஷம் தவம் இது. நான் 23 வருஷமா மாயமா இருந்தேன். நான் 2000ல இருந்து 2012 வரைக்கும் கடுமையா தவம் பண்ணேன். அதான் சொல்லுவாங்களே, மகா மண்டலேஸ்வரர் யாராலையும் இருக்க முடியாது அப்படி நீங்க இருந்தா ஆயிடுவீங்கன்னு. நான் இந்த காவி உடைய சொல்லப்போனா விரும்பவே இல்ல. நான் எதுக்குள்ளேயும் அடங்கவே விரும்பல. ஏன்னா நான் எதுவும் தப்பு செஞ்ச மாதிரி எனக்கு தோணல. ஆக்சுவலா பார்த்தா இந்த உடை எனக்கு மகாசக்தி, மகா காளி, அப்புறம் பாத்தீங்கன்னா இது மகா கொம்பு, அப்புறம் மகா காலோட பூமி, அப்புறம் நான் மகா கால், அப்புறம் மகா காளிக்கு எவ்வளவோ பூஜை பண்ணேன். ஒரு சில வாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், எனக்குள்ளேந்து பிரச்சன் சண்டி வெளியில வந்துரும்னு. மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளா இருக்கிறது உங்களை மகா மண்டலேஸ்வர் ஆக்கி இருக்கிறது தான். அதுவும் மாற்றுத்திறனாளி சமூகத்துக்கு. நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி இல்ல, நீங்க ஒரு பெண். ஓ, எங்களோட மகா மண்டலேஸ்வரர் டாக்டர் ஆச்சாரியா லக்ஷ்மி நாராயண திரிபாட்டி அவர்கள், அவர் ஒரு ஆச்சாரியா. எனக்கு இந்த மாதிரி எந்த ஆசையும் இல்ல. நான் இப்படி ஏதாவது ஒரு பதவியில அரெஸ்ட் ஆகணும்னு நினைக்கல. நான் பிரச்சனை சண்டியுடைய அர்த்த சொரூபம். அப்புறம் 2 நாளா மக்களும் இத பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்க உள்ள ஜகத்குரு, நான் அவர் பேரை சொல்ல விரும்பல, என்னுடைய சர்ச்சையில அவருடைய பேர் வரக்கூடாது. அவரும் உங்களை போல என்ன கேலி பண்ணி பேசியிருக்காரு. ஆக்சுவலி நான் அங்க வந்தது எதுக்குன்னா ஸ்நானம் பண்றதுக்காக தான். அப்புறம் மதியானம் வரைக்கும் அந்த வேலைக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு. நான் மகா மண்டலேஸ்வரர் ஆயிட்டேன். எனக்கு ரதம் இருக்கும், கூடவே கொடை இருக்கும், அப்புறம் ஸ்டிக் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, அதான் கொம்பு. அதுக்கான ஏற்பாடு எதுவும் நடக்கல. அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. எல்லா மகா மண்டலேஸ்வரரும் அவங்களோட ரதத்துல ஸ்நானம் பண்றதுக்கு 12 மணிக்கே கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் 23 வருஷம் தவம் செஞ்சேன். என்ன அவங்க பின்னாடி ஒதுக்கிட்டாங்க. எனக்கு எந்த துக்கமும் இல்ல. நானே சொல்லிருக்கேன், என் மேல சர்ச்சை இருக்கு, நீங்க போங்கன்னு. ஆனா எனக்குள்ள இருந்து நான் சொன்ன மாதிரி பிரச்சாண்டியோடைய பாராசக்தி வித்மஹே ஆக்ய சக்தி வித்வஹே தீமஹி தன்னோ சத்யோஜா வாம ருத்ராய பிரச்சோதயா. சோ பிரச்சன்ன சண்டியோடைய ஐஸ்வர்ய சொரூபத்துல இருந்தாங்க. அதுக்கு 64 யோகியங்கள் இருக்கும். நான் எனக்குள்ள 23 வருஷமா அந்த யோகிங்களை விழிக்க வச்சிருந்தேன். ஆனா நான் பின்னாடி இருக்கிறத அவங்களால சகிச்சுக்கவே முடியல. நான் அவங்கள போங்கன்னு சொன்னேன். என்னோட துக்கம் இது மட்டும்தான். இந்த ஆணவம் எல்லாம், இந்த ஆணவத்தை பாத்தீங்கன்னா, ரதம், கோடை, அப்புறம் தண்டத்துக்கு பின்னாடி அமர்ந்தும் என்னுடைய ஸ்நானம் நின்னு போச்சு. அப்புறம் ரொம்ப அழுத. எல்லாரும் அந்த ரதத்துக்காக நின்னாங்க, ஸ்நானத்துக்காக. அப்புறம் 3 மணிக்கு எனக்கு அங்கிருந்து ஒரு ஃபோன் வருது. நீங்க மகா கௌரி, மகா காளின்னு. நான் ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்நானம் நின்னு போச்சுன்னு. எல்லா ரதமும் அங்கே நின்னு போயிடுச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்க அங்கிருந்து 10 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்கோன்னு. அப்பதான் நான் சொன்னேன், நான் மகாகாளி. எந்த ஸ்நானத்துல நீங்க முழுகுறீங்களோ அது நான் தான். நீங்க எப்படி என்ன விட்டு போயிட்டீங்க? நான் என்ன கேட்டேன்னா, நான் 4 மணிக்கு எழுந்துச்சேன். என்னால ஸ்நானம் பண்ண முடியல. குறைஞ்சது எனக்கு டீயாவது கிடைக்குமான்னு கேட்டேன். அப்ப அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டீ காரனும் ஸ்நானம் பண்ண போயிருக்கான்னு. அப்ப பிரச்சனை சண்டிக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. அப்போ அங்க பல சடலங்கள் விழுந்துகிட்டே இருந்துச்சு.
அத நான் விரும்பல. என்னால அதை தாங்கவே முடியல. டீக்காரன் பெருக்கிறவன் கூட ஸ்நானம் பண்ண போக முடியும்னா நான் அந்த அளவுக்கு எந்த ஒரு பாவமும் பண்ணலையே. 23 வருஷமா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையில தியானம் பண்ண. ஒருவேளை எனக்கு ஸ்நானம் பண்ண உரிமை இல்லனா அப்ப அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல போல இருக்கு. இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க மகாமண்டலேஸ்வர் ஆனது அப்புறம் யார் உங்களை மகாமண்டலேஸ்வர் ஆக்கினாங்களோ அவருக்கு எதிரா இப்ப ஒரு என்கொயரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு முடிவாயிடுச்சு யார் உருவாக்குனாங்கன்னு. நான் முதல்லயே சொன்னேன், எனக்கு அபிஷேகம் நடந்த அன்னைக்கு என்ன சாஸ்திராவுக்கு கூப்பிடுங்க ப்ளீஸ்னு. ஆனா யாரும் என்ன சாஸ்திராவுக்கு கூப்பிடவே விரும்பல. எவ்வளவு பாபா interviews ராம்தேவ் இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க கண்டவங்களை எல்லாம் மகாமண்டலேஸ்வர் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு. நான் இப்ப அவரை பத்தி என்ன சொல்ல முடியும்? அவர் மகாகாளிக்கு பயப்படணும், அவ்வளவுதான். நான் இதெல்லாம் அவர்கிட்டயே விட்டுடுறேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன், அவர்கிட்டயே விட்டுடுறேன். அப்புறம் பாபா பாகேஸ்வர், அவர் கூட ஹனுமான் இருக்காரு பாருங்க. பாபா பாகேஸ்வர் என்ன சொன்னார்னா, மகாமண்டலேஸ்வர் ஆகறதுக்கு 50 வருஷம் தவம் பண்ணணும். இதுவரைக்கும் என்னாலேயே பண்ண முடியல, அவங்க எப்படி ஆனாங்கன்னு. விஷயம் என்னன்னா, நாப்பி நரேந்திர சாஸ்திரி அவருடைய வயசு 25. அத்தனை வருஷம் நான் தவம் பண்ணிருக்கேன். அப்புறம் அவரு வேண்ட பகவான் ஹனுமான் அவர்கள் என்னோட இந்த 23 வருஷ தவத்துல 2 வாட்டி பிரத்யேக சொரூபத்துல நான் அவர் கூட இருக்க வேண்டியதாயிடுச்சு. நான் அவருடைய குரு ராம் பத்ராச்சாரியா அவர்கள், நான் பெரும் கரேந்திர சாஸ்திரி அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அதாவது உங்களோட குரு, அவர்கிட்ட ஒரு திவ்ய திஷ்டி இருக்கு, அவர்கிட்ட நான் யாருன்னு கேளுங்கன்னு சொன்னேன். அப்புறம் பேசாம உட்காந்துட்டாரு. ஆனா மாற்றுத்திறனாளி சமுதாயமே இதை ஏத்துக்க தயாரா இல்லையே. அங்கேயே ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க ஒரு மாற்றுத்திறனாளியா மகாமண்டலேஸ்வர் ஆக்கி இருக்கலாம்ல. இப்ப அதுதான பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலி அவங்களுடைய மகாமண்டலேஸ்வரர் ஆச்சாரியா அவர்கள், லக்ஷ்மி நாராயணன் திரிபாட்டி அவர்கள், அவரே என்ன வெல்கம் பண்ணாரு. அந்த நேரத்துக்கு நான் இதுக்கு தயாரா இல்ல. அவரை 2 வாட்டி சந்திச்சேன். லக்ஷ்மண் திரிபாட்டிஜி அவருக்கும் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் மம்தா குல்கர்னியை நீங்க மகாமண்டலேஸ்வர் ஆக்கினீங்கன்னு அவரையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்காது. இப்போ யாருக்கெல்லாம் என்ன மகாமண்டலேஸ்வரர் ஆக்குனாங்கன்ற பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு தியாகங்கள். யாரெல்லாம் சன்னியாசி ஆகிறாங்களோ, சாது ஆகிறாங்களோ, மகாமண்டலேஸ்வர் ஆகிறாங்களோ, அவங்க எல்லாருமே வேதங்களை படிச்சிருப்பாங்க, சாஸ்திரங்களை படிச்சிருப்பாங்க, ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உங்களை பார்த்தா அப்படி எதுவுமே தெரியலையே. அதுக்குதான் நான் அடிக்கடி இத சொல்றேன். ஒரு சில வாட்டி பாத்தீங்கன்னா நான் என்ன ரிவர்ஸ்லயே காட்டியிருக்கேன். ஏன்னா என்னுடைய உண்மையான ஞானம் மறையணுன்றதுக்காக. ஆனா எப்பவுமே ஞானத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது. ஆணவம் அதிகரிக்கும். ஆனா நீங்க வேதங்களை பத்தி இப்ப சொன்னதுனால நான் இன்னைக்கு மந்திரத்தை கூட உச்சரிக்கல. நான் என்ன சொல்றேன்னா, நான் இங்கேயே பண்ண போறேன். ஏன்னா எது உண்மை எது பொய்ன்னு தெளிவா தெரிஞ்சிடும். அப்புறம் இது ரிக்வேத மந்திரம். अग्निम ईले पुरोहितम यज्ञस्य देव मृत्विकम होतारम रत्न धातामाम अग्निम ए पूर्ववी ऋषिभिरिड्यो नूतने ऋतास देवाय वक्षति उपता अग्ने उपत्वाम अग्ने दिवे दिवे दोषावस्थादिय वयम नमो भरंत एमसि अग्नेयम यज्ञम धर्म विश्वस्ता परिभूषिसि इदवेषु गच्छति. இது ரிக்வேதம் யஜுர்கா. இப்ப நானும் என் வேலையை பார்க்கணும்ல. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, நீங்க கணபதியே அழைச்சிருக்கீங்க, ஆதிசக்தியே அழைச்சிருக்கீங்க, பிரம்மாவும் இருக்கணும், நாராயணனும் இருக்கணும். कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्म फल हेतुर्भुन्माते संगोस्तव कर्मणे. आत्मा तो हम गिरजामति सचरा प्राणाम तम श्रीरागृहम पूजा ते विश्व भोग रचना निद्रा समाधि स्थिति संचारा पद्यो प्रदक्षिणा विधि स्तोत्यानि सर्वागिरि यद्यत कर्म करोनि तदखिलम शंभो तवाराधनम. कर चरण कृतम वा कायजम कर्मजम वा श्रवणनेनजम वा मानसम वा अपराधम विहितम वा सर्वे देव क्षमस्व. जय जय करुणावे श्री महादेव शंभो. ओम शांति 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 शांति. நல்லது. இப்ப நீங்க சாந்தமாயிட்டீங்கன்னா உங்ககிட்ட நான் பிரம்மா முடிஞ்சது, நாராயணன் முடிஞ்சது, சிவன் முடிஞ்சது. நடுவுல நான் அப்படியே ஒரு 2-3 கேள்விகளையும் கேட்டுக்கிறேன். இன்னும் லக்ஷ்மி முடியலையே. அப்புறம் சரஸ்வதியும் இருக்காங்க. ப்ளீஸ். இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம வாழ்க்கையில தினமும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே, நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. இது சனாதன தர்மத்தோட பாரம்பரியம்.
கடவுள்களை ஞாபகப்படுத்திக்கிறது. நான் எத்தனை மந்திரத்தை உச்சரிச்சனோ இதுக்கும் பிரம்ம வித்யாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது நீங்க பண்டிதர் ஆகணும்னா, ஆச்சாரியார் ஆகணும்னா, ஏதாவது மகாகால் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா அப்போ இந்த மந்திரம் ரிக்வேதாலாம் சொல்லணும். இந்த மந்திரங்களை உச்சரிக்கணும். இது பண்டிதர்களுக்கு உண்டான பயிற்சி. இத பிரம்ம வித்யான்னு சொல்லுவாங்க. அது எல்லா வார்த்தைகளையும் சாந்தப்படுத்தினதுக்கு அப்புறம் யாகம் நடக்கும், அஷ்டங்க யோகா நடக்கும். அது மூலியமா தான் இந்த பிரம்ம வித்தையை அடைய முடியும். அதுக்காக நம்ம தியானம் பண்ணியே ஆகணும், நாம தவம் பண்ணியே ஆகணும், நாம கடுமையான விரதம் பண்ணியே ஆகணும். அப்பதான் அது முழுமை அடையும். அத நாங்க குண்டலேனி சக்தி யோகான்னு சொல்லுவோம். இது குண்டலேனி யோகான்னு சொல்லுவாங்க. இது மூலதாரம் சக்கரம்னு சொல்லுவாங்க. அதோடு வார்த்தைகள் மந்திரங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க ஞானம் அடைஞ்சத மாற்றுத்திறனாளிகள் சமூகம் ஏத்துக்கிறதாவே இல்ல. அங்க ஒரு மகா மண்டலேஸ்வர் இருக்காங்க, ஹேமாங்கி அவர்கள். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 10 கோடி ரூபாய் கொடுத்து தான் இவங்க மகா மண்டலேஸ்வர் ஆயிருக்காங்கன்னு. என்கிட்ட 10 கோடி இல்ல, 1 கோடி கூட இல்ல. என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் சீல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கை இந்த கண்ணீர் சும்மா ஒண்ணு வரல. நான் எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கேன், எத்தனையோ விஷயங்கள. இப்ப என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் சீஸ்ட், எல்லாமே சீஸ் ஆயிருக்கு. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு தான் இப்படி, அதாவது 2 லட்சம் ரூபாய். அதாவது நான் குருக்கு தட்சணை கொடுக்கணும், அதுக்கு தான் அந்த 2 லட்சம் ரூபாய். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா உங்களுக்குள்ள காளியோட சக்தி இருக்கு, அதனால தான் ரதம்லாம் நின்னு போச்சு இந்த மகா கும்பம்ல. நான் அவங்களுடைய சொரூபம். அப்ப பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. பாருங்க, நான் இங்க 12 வருஷத்துக்கு வரல. 23 வருஷத்துக்கு நான் இந்திய மண்ணுல அடியெடுத்து வைக்கல. நான் தீர்மான சக்தியில அடியெடுத்து வச்சிருக்கேன். யார் என் மேல பழிய சுமத்தி இருக்காங்களோ அந்த பழி முழுமையா கோர்ட்ல இருந்து நிராகரிக்கப்படணும். இப்ப அது முடிஞ்சிடுச்சு. இப்ப கேஸே இல்ல. என்னோட மம்தா குல்கர்னி என்ற பேரை பப்ளிசிட்டி பண்றதுக்காக தான் என்ன கேஸ்லே போட்டாங்க. சிபிஐ எல்லாரும் இங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆபீசர் ஏன் என் பேரை எடுத்தாருன்னு. அவர் பாம்பேல கமிஷனர் ஆகணும்னு நினைச்சாரு, அதனாலதான் என் பேரை எடுத்தாரு. இப்ப அந்த கேஸ சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் தூக்கி போட்டுட்டாங்க. என்னோட தீர்மானம் இதுதான், கேஸ் முடியாத வரைக்கும் நான் இந்திய மண்ல காலடி எடுத்து வைக்க கூடாதுன்றது. எனக்கு இதை விட வேற என்ன வேணும்? யாரு என் மேல பழிய சுமத்துனாங்களோ முன்கூட்டியே அவரை கமிஷனர் போஸ்ட்ல இருந்து அவமானப்படுத்தி தூக்கி வீசிட்டாங்க. இன்னைக்கு நான் பழி சுமத்திட்டு இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகாது இல்ல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நான் எங்க இருந்தேனோ அதாவது கும்பத்துல ஜகத்குரு இருந்தாரு, பாச்சி மகா மண்டலேஸ்வரர். அந்த ரதங்கள்லாம் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அவரே என்கிட்ட சொன்னாரு, தாயே நீங்க பரிபூர்ண தாயின்னு. அப்ப நான் சொன்னேன், நான் பரிபூர்ண தாய் இல்லைன்னு. இன்னமும் நான் ஒரு சிஷ்யேதான்னு. ஏன்னா பரிபூரணம்ன்றது ஈஸ்வரன் மட்டும்தான். நீங்க என்ன பரிபூரணம்னு சொன்னீங்க. நான் இன்னும் நிறைய தெரிஞ்சு பாருங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய இந்த ரூபம் இருக்கே, இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க மறுபடியும் படங்கள்ல நடிக்க போயிடுவீங்க. உங்களுக்கு நிறைய பப்ளிசிட்டி, நிறைய நல்ல பேரு கிடைச்சதுக்கு அப்புறம். பாருங்க, விஷயம் என்னன்னா, நீங்க இது வரைக்கும் எத்தனை பேரை பத்தி கேள்விப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் 2-3 வருஷம் தான் இருப்பாங்க. அவங்க பிரம்ம வித்யா தியானத்தை பண்ணிருக்கவே மாட்டாங்க. வினோத் கண்ணாவோட பேரு உலகத்துக்கே தெரியும். அவரும் சன்னியாசியானாரு, அதுக்கப்புறம் படங்களுக்கு போயிட்டாரு. பாருங்க, இன்னொரு விஷயம், யாருக்கு இப்படி பரிபூர்ணமான ஞானம் இருக்கோ அவங்க இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. இது எப்படின்னா, ஒரு பால் மாதிரி, பாலை காய்ச்சி அத நெய்யா மாத்துற மாதிரி. நெய்ய மறுபடியும் பாலா மாத்த முடியாது. அதான் அதோடைய சொரூபம். இப்ப நான் 23 வருஷத்துல நான் நெய்யா மாறிட்டேன். 2-3 வருஷமா இருந்தா, ஆடம்பரமா இருந்தா, ஒருவேளை நான் திரும்பி வந்திருப்பேன். ஏன்னா பிரம்ம வித்யா இருக்குல்ல. உண்மையிலே இது ஜோக் இல்ல. இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் வந்திருக்கிறத நான் பார்த்தேன். இப்போ நிறைய பேர் இந்த காவி உடையில வர்றத நான் பார்த்தேன். அவங்களுக்கு இது 2 நாள் ஆடம்பரம், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல வர மாதிரி.
நான் 23 வருஷமா என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் 3 மாசம் சாப்பாட தியாகம் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி ஹாட்டி யோகாவை முழுமையா கடைபிடிச்சு ஆதிசக்திய கூட என் எதிர்க்க நான் வர வச்சிருக்கேன். நான் ஆதிசக்தி கிட்ட சொன்னேன், நீ என் எதிர்க்க வராத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு. என்னுடைய 12வது நாள் அன்னைக்கு நான் 5 நாளைக்கு தண்ணி கூட குடிக்காம இருந்தேன். 15 நாள் கழிச்சு அப்புறம் பகவதி சாக்ஷாத் என் முன்னாடி வந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என் சாப்பாட சாப்பிட்டேன். ஆனா நீங்க தான் ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல நீங்க என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டீங்கல்ல, சொல்லுங்க. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட கடவுள் ஏன் ஓபன் பண்ணன்னு கேட்டீங்கல்ல. ஒருவேளை நான் இப்படி இருந்தா, அதுவும் நான் ஈஸ்வரனுக்கு பிரசன்ன சண்டிய கையில விட்டுட்டேன், அதுதான் நிஜம். ஒருவேளை அது மேல எனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நான் பாலிவுட்டையே விட்டு இருக்க கூடாது. 25 வருஷம் நான் வந்து பார்க்க கூட இல்ல. எனக்கு 3 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது பாழடைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அதை திறக்கிறதுக்கு 25 வருஷம் அது யாருமே இல்ல. அதோட போட்டோஸ் நான் உங்களுக்கு வேணா அனுப்புறேன். அந்த வீட்டு செவத்துல எல்லாம் கரையான் கூட இருக்கு. நான் உள்ள போனதில்ல, ஆனா வெளியில இருக்கிற நிலைமைய நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா யார் இதெல்லாம் செய்ய முடியும்? ஒருவேளை எனக்கு பாலிவுட் மேல ஆசை இருந்தா, எனக்கு 3 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது ஃபுல்லா கரையான் அரிச்சிருக்கு. நான் வாழ்க்கையில அதுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல. நானும் இதத்தான் கேக்குறேன். உங்களுக்குள்ள இவ்வளவு சக்தி அப்புறம் நான் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்? அதாவது நான் உங்களுக்குள்ள அவ்வளவு சக்தி இருந்தா அந்த அபார்ட்மெண்ட் எப்படி கெட்டு போக முடியும்? இல்ல, அது அப்படி இல்ல. அது நடந்திருக்காது இல்ல. பாருங்க, யோகிக்கு அவனுக்கு வீடு வாசலுங்கிற கவலையே இருக்காது. நான் பாத்தீங்கன்னா நான் குடிசையில கூட இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க தான் அந்த வீடு கெட்டு போச்சுன்னு சொன்னீங்க, நான் சொல்லலையே. இல்ல, நான் உங்ககிட்ட இததான் சொல்றேன். அது என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல சண்டி கிட்ட திறன்னு சொன்னா அது திறந்துருன்னு. நான் இந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமே கொடுக்கலையே. நான் என்னுடைய பிரம்ம வித்தையில முழுமையா நீங்க இத சொல்லுங்க. நீங்க நான் விரும்பினது இதுதான். என் மேல சுமத்தப்பட்ட பழிய நான் முழுமையா நீக்கணும். மத்ததெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க சொன்ன மாதிரி உங்க மேல இருக்கிற இந்த கேஸ், நீங்க சொன்ன மாதிரி ராவணன் நாராயணனா இருந்தா ராமருக்கு ஹனுமானே தேவையில்லையே. அததான் நான் சொல்ல வரேன். வேற என்ன சொல்றது? பாத்தீங்கல்ல, அவரு லங்கையே அழிச்சிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ராமரும் லக்ஷ்மணனும் அவருடைய தோள்லயே இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் கூட மயக்கமானாரு. மயக்கமாயி விழுந்தாரு. அதுக்கப்புறம் ஹனுமான் போய் சஞ்சீவினி மூலிகை எடுத்துட்டு வந்தாரு. ராம் தன்னை நாராயணன் சொல்றாரு. அப்புறம் ஹனுமான் எதுக்கு? நாராயணருக்கு ராமருக்கு ஹனுமான் சிஷ்யர்ல, சிஷ்யர் தான். இது தெளிவாயிடுச்சு. நீங்க இதையும் சொல்லுவீங்க. அது சரி, இன்னைக்கு இப்பவும் சில மக்கள் இருக்காங்க, அவங்க ராமரை கடவுளாவே ஏத்துக்க மாட்டாங்க. இப்பவும் மக்கள் சொல்றாங்க, ராமர் எங்க இருக்காரு, அறிமுகப்படுத்துங்கன்னு, ஆதாரத்தை காட்டுங்கன்னு. அதனால அந்த ரூபம் எனக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு நான் தவம் பண்ணணும்? சண்டிக்கு. என்னோட ஒரு சில விஷயங்களை அவங்களாலே தாங்க முடியல. கொஞ்சம் கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க. மாற்றுத்திறனாளி சமூகத்தின் வழக்கப்படி நீங்க 24 மணி நேரமும் இந்த துணியை போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க முடியையும் கட்டிக்கணுன்ற அவசியம் இல்ல. நீங்க சாதாரணமான ஒரு வாழ்க்கைய வாழலாம். சரிதான். விஷயம் என்னன்னா, நான் சாதாரணமான வாழ்க்கையில ஒரு பொழுதும் கவனத்தை செலுத்தவே மாட்டேன். என்னுடைய சாதாரணமான வாழ்க்கை என்னன்னா, காலையில எழுந்துப்பேன், புர்ச்சாலன் பண்ணுவேன். அத பஞ்சமாக்காரன்னு சொல்லுவாங்க. பஞ்ச தத்துவத்தால நான் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். மந்திரத்தை உச்சரித்து அபிஷேகம் பண்ணுவேன், தர்ப்பணம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் கருப்பு டீயை குடிச்சிட்டு ஒரு ஆசிரமத்துல உக்காந்து காலையில 9 மணிலிருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் ஒரு ஆசிரமத்துல நான் என்னுடைய வேலையை செய்வேன். அதுக்கப்புறம் 1 மணிக்கு எழுந்துச்சு கடவுளுக்கு நான் பிரசாதத்தை படைப்பேன். அதுக்கப்புறம் 1 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்னுடைய தியானக்குரிய ஆசிரமத்துல இருக்கும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு எந்திரிச்சு ஒரு சில வாட்டி நான் என்னோட விரதத்தை முடிச்சுப்பேன். ஒரு சில வாட்டி 30 நாள் கூட நான் விரதம் இருப்பேன். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. கேளுங்க. நீங்க உங்க சாப்பாட்டை பத்தி சொன்னீங்க. ஆமா. ஆனா அந்த காலம் மாறிடுச்சு. நீங்க 31st நைட் அன்னைக்கு டிசம்பர் 31 ஒரு ரீல் போஸ்ட் பண்ணீங்க. அதுல நீங்க மங்கோலியன் சாப்பாடு சாப்பிட்றேன்னு போட்டிருந்தீங்க. சரிதான்.
எப்போ நான் இந்த சித்த அவஸ்தாவை அடைஞ்சிட்டனோ, என்னோட குண்டலினி சக்தி திரிபுரா சுந்தரி எப்படி சரஸ்ரா சக்கரத்துல வந்து நின்னுச்சோ, அப்போ நான் 2 சித்த குருவை அடைஞ்சேன். நான் சொன்ன மாதிரி 10 சக்கரங்களுக்கு 10 கடவுள்கள் இருப்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா என்ன ஒரு நாள் சோதிச்சாரு. அப்புறம் இந்த பரீட்சை நடக்கிற வரைக்கும் அவர் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாரு. அவரு பரீட்சை முடிஞ்ச பிறகுதான் எனக்கு தரிசனம் கொடுப்பாரு. என்னோட நிர்வ கல்ப சமாதி இங்க வந்து சேர்ந்ததும் 2 சித்த புருஷர்கள் சாஷாத் என் முன்னாடி வந்து நின்னாங்க. அப்புறம் அது வரைக்கும் நான் சுத்தமான உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சுத்தமா இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா நான் நிர்வ கல்பா சித்தா அவஸ்தாவில் போய் சேர்ந்துட்டேன்னு எனக்கு எப்படி தெரிய வரும்? அதனால நான் அவங்களுக்கு சுத்தமான உணவை கொடுக்க முயற்சி பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மகளே, நான் சுத்தக்காரியா இருக்கிறதுனால அவங்க கிட்ட ஒன்னு கேட்டேன். அவங்க சித்த புருஷர்கள்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்களோட நடவடிக்கைகளை வச்சு, அவங்க உருவத்தை வச்சு. ஏன்னா எனக்கும் திவ்ய திருஷ்டி இருக்கு. தயவு செஞ்சு என்ன சொல்ல விடுங்க, இல்லனா இது அறகுறையாவே இருந்துரும். சோ சர்வ பிரதா சமாதியில இருந்துதான் இது ஆரம்பமாகும். சோ 2வது அத்தியாயம் சித்தியோடுது. சோ அதனால அந்த 2 தவசையும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அசைவம் வேணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, இது என்ன நிலை? இந்த சித்த புருஷர்கள் என் எதிரில எனக்குள்ள இருக்கிற திருஷ்டியால தெரியுற அந்த சித்த புருஷர்கள், ஆனா இவங்க ஏன் என்கிட்ட அசைவத்தை உணவா கேக்குறாங்கன்னு? இவங்க அப்படி என்ன சித்தியா அடைஞ்சிருக்காங்க? அவங்களோட தவம் பிரசனம் அடையல. அப்புறம் நான் இன்னும் கடுமையான தவம் செய்ய ஆரம்பிச்சேன். அப்போ நான் அந்த சித்த நிலைய அடைஞ்சேன். எந்த சித்த நிலைய மகாகாலியும் அடைவாங்களோ, அது லக்ஷ்மி சுரூபத்துல போய் சுத்தமான உணவை சாப்பிடும். அப்புறம் அகோரிங்க கூட அசைவ உணவை சாப்பிடுவாங்க. நான் அந்த சித்த நிலைய அடைஞ்சேன். என்னுடைய தியானத்துக்கு அசைவத்தினால எந்த பிரச்சனையும் இல்ல. அதனாலதான் சைனீஸ், இட்டாலியன் எது வேணாலும் சாப்பிடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். ஒரு சில வாட்டி பண்ணுவேன். சரி, இத கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுதான் உண்மையும் கூட. நீங்க சன்னியாசியானது உங்களுக்கு மதத்தின் மேல் உள்ள இந்த நம்பிக்கை இது முன்னாடில இருந்தே இருந்துச்சா, இல்ல இப்பதான் இதெல்லாம் வந்துதா? படத்துல நீங்க வேலை செய்யும்போது கூட இதெல்லாம் அவங்க கூட? ராஜா சார், நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க மறுபடியும் பவுன்ஸ் பண்ண முடியாது. நீங்க தானே சொன்னீங்க நீங்க பாலிவுட்ல இருக்கும்போது இந்த நவராத்திரி விரதம்னா. ஆமா, நான் இததான் சொல்ல வரேன். பாலிவுட்ல 1996ல என்னோட வாழ்க்கையில குரு வந்துட்டாரு. அவர் பேரு ககன்கிரி மகாராஜ். அவர் மிகப்பெரிய துறவி. அப்புறம் என்னோட ஒரு புத்தகம் இருக்கு, 2011ல இருந்தது. 12 வருஷம், அதாவது நான் 23 வருஷம் பிரம்மச்சாரியா இருந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 2000ல இருந்து 2012 வரைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரி விரதத்தை நான் அடைஞ்சு தவம் பண்ணேன். நான் உங்களோட ஒரு இன்டர்வியூவை பார்த்தேன். அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, நீங்க படங்கள்ல ஒர்க் பண்ணும்போது நவராத்திரி விரதம் இருப்பீங்க, தியானம் பண்ணுவீங்க. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. ஆனா அதுல இதையும் சொல்லிருக்கீங்க, சாயங்காலம் ஆனா தாஜுக்கு போய் 2 பேருக்கு ஸ்காட்ச் எடுப்பீங்க. ஆமா ஆமா, அது உண்மைதான். பாலிவுட்ல என் லைஃப் இருக்கே. நான் ஷூட்டிங்க்கு எங்க போனாலும் எனக்கு 3 சூட்கேஸ் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா துணி சூட்கேஸ், இன்னொன்னு சாமி சூட்கேஸ். அது எப்பவுமே என் கூட இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எனக்கு கொடுக்கப்பட்ட எந்த ரூமா இருந்தாலும் டேபிள் ஃபுல்லா என் ஃபேஸுக்கு முன்னாடியே ஒரு கண்ணாடி இருக்கும். அப்புறம் டேபிள் ஃபுல்லா பூஜைக்காக ஒதுக்கிடுவேன். அங்க சாமி படங்களை வச்சிடுவேன். பூஜை பண்ணிட்ட பிறகுதான் நான் ஷூட்டிங்கே போவேன். அப்புறம் இந்த நவராத்திரியும் 9 நாளோட தீர்மானம். அதுக்கு நான் ஒரு சடங்கு செஞ்சேன். வெறும் 9 நாளைக்கே வெறும் தண்ணியால தான் பூஜை பண்ணணும்னு. அப்புறம் 3 எகியும் பண்ணுவேன், காலையில, மதியம், இரவு. இந்த மாதிரி 3 யாகத்தை பண்ணேன். அப்புறம் நான் அந்த தீர்மானத்தோட 9 நாள் நான் 36 கிலோ சந்தன கட்டைகளை வச்சு நான் யாகம் பண்ணேன். 9 நாளைக்கு வெறும் தண்ணி குடிச்சிட்டு யாகம் பண்ணேன். அப்புறம் 9 நாளைக்கு நான் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது பல ஜென்மத்தோட பயிற்சி.
என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்பவே நான் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு தியானத்துல இருப்பேன். ஹோமம் பண்ணும்போது நான் கண்ணை முடிக்கிட்டு 3-4 மணி நேரம் தியானத்துல இருப்பேன். நான் 3-4 மணி நேரம் யாகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட யாகமே முடியும். ராத்திரி ஹோமம் கூட இதே மாதிரி தான். இந்த மாதிரி 9 நாள் பண்ண இப்படிதான் முடிப்பேன். என்னுடைய டிசைனர் இருந்தாங்க பாலிவுட்ல. அவர் வந்து கேப்பாரு, வாட் மம்தா, வாட் இஸ் ஹேப்பனிங்னு, நீ ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்க? அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஆமாமா நான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன்னு. கம் 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 லெட்ஸ் கோ. இனஃப், 9 dates enough. God, what is this? You become so serious. அப்போ தாஜ்க்கு நான் போனப்போ ஒரு 2 நவராத்திரி இப்படி முடிஞ்சது. அப்போ நான் ஸ்காட்ச் சாப்பிட்டேன். நான் 2 பெக் அடிச்சுட்டு அப்போ என்னுடைய டிசைனர் என் பக்கத்துல இருந்தாரு. அவர் பேர் கவல்ஜித். நான் அவர்கிட்ட சொன்னேன், கமல் ஜஸ்ட் வெயிட், ஐ திங்க் ஐ வாண்ட் டு கோ ரெஸ்ட் ரூம். ஆனா என்னுடைய 9 நாள் தவம் எப்படி இருந்துச்சுன்னா, எதுவுமே இல்ல, சாப்பாடு கூட இல்ல. 9 நாள் ஓமம் யாகம், வயிறு ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. எப்படின்னா, இப்ப எரியும் போது நீங்க ஓமத்துல நெய் ஊத்துனா என்ன ஆகும், அப்படியே இன்னும் கூட எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு. சோ அங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் கண்ணை மூடிட்டு உக்காந்துருந்தேன். அப்புறம் அப்படியே உடம்பு ஃபுல்லா சப் 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 எல்லாம் அப்படியே வந்துருச்சு. அப்புறம் இந்த மாதிரி 40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிஷம் அப்படியே இருந்தேன். 40 நிமிஷம் ஆனதும் வெளியில கூட்டம் சேர்ந்துடுச்சு. என்னுடைய டிசைனர் வெளியில, மம்தா ஆர் யூ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருந்தாங்க. ஐ எம் சாரி, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பன். சோ அதனால வாமிட் வந்துரும்ல? ஆமா, இல்ல எனக்கு 2 பேக்க விட அதிகமா பழக்கம் இல்ல. அப்புறம் அது என்ன ஆச்சுன்னா, ஹோமம் பண்ணும்போது நிறைய ஃபாஸ்டிங் இருந்ததுனால ஒரு தீ உற்பத்தி ஆகும். அதனால வாமிட் வராது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம், தீ உற்பத்தி ஆனதுனால, நீங்க சித்தி அடைஞ்சதுனால எது சாப்பிட்டாலும் பரவாயில்ல, எதை குடிச்சாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல இது 96ல நடந்துச்சு. 96, 97ல நடந்துச்சு. 2 வருஷம் நடந்துச்சு. என் குரு பார்த்தாரு, அவர் ஒரு தபஸ்வி. அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பொண்ணோட டிசைனர்ஸ், அவரோட பாலிவுட் அவளை ரொம்ப நாளைக்கு இந்த தவத்தை இவளை பண்ண விடாதுன்னு. அவரு ஒரு துறவி. அவரே சொல்லிருக்காருன்னா, அவரை சுத்தி இந்த சொம்பு, குச்சி, குண்டலும் அதெல்லாம் இருக்கும். அவரு எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணாரு. அங்க 12 வருஷம் யாருமே, ஏன்னா நான் 12 வருஷம் தவம் பண்ணியே ஆகணும். அப்பதான் நமக்கு குண்டலினி சக்தி கிடைக்கும். அப்பதான் நாம நிர்வ கல்ப சமாதி கிட்ட போய் சேர முடியும். அப்பதான் நாம 12 வருஷத்தோடைய பிரம்மச்சாரி விரதத்தை பண்ணியே ஆகணும். அப்பதான் குண்டலினி சக்தி முழுமை அடையும். மக்கள் ஒருத்தர் இப்ப கேள்வி கேட்கலாம். மேடம், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தி படத்துல ஒரு பிரபலமான பாட்டு இருக்கு, संसार से भागे फिरते हो, संसार से भागे फिरते हो, भगवान को तुम क्या पाओगे. இந்த பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? நான் ஒரு பாட்டு பாடலாமா? गुरु चरणाम्बुज निर्भर भक्त संसारात चिराग भवमुक्त. गुरु चरणाम्बुज निर्भर भक्त संसारात चिराग भवमुक्त. सेन्द्रिय मानस नियमा देवो द्रक्षसि निज हृदय संदेवं. द्रक्षसि निज हृदय संदेवं. भज गोविन्दं, भज गोविन्दं, गोविन्दं भज मूढमदे. समप्राप्ते सन्निहिते काले, समप्राप्ते सन्निहिते काले. नहीं नहीं रक्षति दुःखिं करणे.
भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज